கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சருக்கும் ஒரு மோதல் வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா 1966 நவம்பர் 7 இந்த டேட்ல தான் பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. இதை காமராஜர் கடுமையா எதிர்த்தாரு அந்த டைம்லே. அப்போ ஆர்எஸ்எஸும் பாஜக ஆட்கள் சில பேர் இந்த சங் பரிவார்கள்லாம் சேர்ந்து அவரை கொலை பண்ண திட்டம் போட்டாங்க. அதுல 8 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறாரு மனோ தங்கராஜ். அந்த நாளை ஒரு நினைவு நாள் மாதிரி எடுத்துக்கிட்டு காமராஜருக்கும் மரியாதை செலுத்தி அந்த 8 பேர் கொல்லப்பட்டவங்களுக்கும் நாங்கள் ஒரு நினைவஞ்சலி செலுத்துறோம்னு ஒரு கூட்டத்தை கன்னியாகுமரியில் கூட்டியிருந்தாரு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பொங்கி எழுந்துட்டாரு. எப்படி இது கலவரத்தை தூண்டலாம், இதெல்லாம் பண்றது தப்பு, கருப்பு சட்டை போட்டு முதல்ல காமராஜர் நினைவிடத்துல போய் போராட்டம் மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது, அவரை கைது பண்ணணும் அமைச்சரை அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே. ஆனா கலவரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு பாத்தியா, பொன் ராதாகிருஷ்ணனோட மனசு. பிஜேபியில இருக்காரு பாத்தியா, அங்க நிக்கிறாரு அவரு. ஏன் பிஜேபி என்ன கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி நான் சொல்லலப்பா, பிஜேபி முன்னாள் தலைவராக இருக்கிறது ரொம்ப அக்கறையோட பேசுறாங்கிறேன்.